Assalamualaikum friends, welcome to NJF Creation. இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக வெச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 6 முந்திரி இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. எண்ணெயில் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாகவே அப்படியே வறுத்துக்கோங்க. இது 5 நிமிஷம் நல்லா வறுபட்ட உடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதையுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காயோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா சரசரன்னு வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சரசரன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதில் ஒரு 4-5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு எடுத்து அதையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது கூடவே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். நான் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாலாம் எதுவும் ஆட் பண்ணுற போகிறதில்ல, அதனால தான் நான் வந்து மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ உப்புத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 200 கிராம் மஷ்ரூம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் இது நல்லாவே வதங்கட்டும். இப்போது இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இது கொதிக்கட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கையால் கசக்கி விட்டுட்டு மேலே தூவிக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். வீடே இப்பே கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.